இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் சிவகாசிக்கு பக்கத்துல இருக்கிற முத்துலிங்காபுரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல கருப்பசாமின்னு ஒரு ஜோதிடர் கொஞ்சம் வித்தியாசமா வெத்தலைய வச்சு ஜோசியம் சொல்றதா கேள்விப்பட்டோம். முத்துலிங்காபுரம் ஒரு சின்ன கிராமமா இருந்தது. அங்க ஜோசியர் கருப்பசாமியோட வீடு ரொம்ப சாதாரணமா இருந்தது. நம்ம தொகுப்பாளர் ரகுராம் அந்த வீட்டுக்குள்ள போனாரு. அந்த நேரத்துல ஜோதிடர் கருப்பசாமி கோயிலுக்கு கொண்டு போக பூ மாலைகளை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்ம ரகுராம கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனாரு. அது ஒரு சிவன் கோவில். உள்ள இருக்கிற சன்னதிகளுக்கு நம்ம ரகுராம கூட்டிக்கிட்டு போய் சுத்தி காட்டினாரு ஜோசியர். இப்ப கோயில்ல சாமி முன்னாடி உட்கார்ந்த கருப்பசாமி ஜோதிடர் ஒரு கற்பூரத்தை கையில எடுத்துக்கிட்டு ரகுராம் கிட்ட அதை கொளுத்த சொன்னாரு. ரகுராம் கொளுத்துனதும் எரியிற அந்த கற்பூரத்தை தன்னோட நாக்க நீட்டி அதுல வச்சுக்கிட்டாரு. நமக்கு கொஞ்சம் பயமாவும் அதே சமயம் ஆச்சரியமாவும் இருந்தது. ஒருத்தரோட நாக்குல இப்படி ஒரு கற்பூரம் கொழுந்து விட்டு எரியறத இப்பதான் பார்த்ததால மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ரகுராம் அந்த சக்தி இவருக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார். அதுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொன்னாரு ஜோசியர் கருப்பசாமி. அவர் கொடுத்தது கற்பூரத்தை உங்களுக்கு சுடாது, நாக்கு சுடாது. இப்போ இவர் எரிஞ்சில எங்கம் இருக்காது சிவகாசியர். அவர் அந்த மாதிரி கொடுத்தது அக்னியை கொடுத்தது என்னை நாகை வச்சு ஏறுறா. நான் பயந்தேன், சுடத்தை கொண்டு வைக்க சொல்லியாப்பா, நாக்கு வந்து நான் எப்படி சாப்பிட்றேன்னு. நீ வயடா ஒன்று செய்யணும். அதுக்கப்புறம் நாக்கில் வச்சு சூட வரைக்கும் நான் 5 சூட வரைக்கும் ஏற்றிருப்பேன். 5 சூட வரைக்கும் நாக்கில் ஏற்றுவேன். இப்போ வந்து வயசாகி போச்சு. இப்போ ஒரு சூடம் 2 சூடம் ஏற்றலாம். முன்ன பெரிய சூடம், இப்போ சின்ன சைஸ். ஏன்னா நாக்கு நம்ம ரொம்ப நீட்ட முடியாது, அதுக்காக குறுக்கிக்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி. உங்களுக்கு சுத்தமாகவே அது எதுவும் சுடாது கூடாது. எந்த சூடாப்பத்தில் வைக்க முடியாது. சூடாப்பத்தில் வைக்க முடியாது. அக்னி போய் நம்ம விளையாட முடியுமா? முடியாது. இவருக்கு வெற்றிலை ஜோசியர்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன? இவர் எப்படி வெற்றிலை ஜோசியத்தை பார்க்கறாருன்னு கேட்டாரு நம்ம ரகுராம். சாதம் வந்து நேரடியாக கொடுத்த வாக்கு வெற்றிலையில். இப்போ அவருடைய ஜாதகங்களுடைய கணிப்பில் வரும், நீ சொல்லு அப்படின்னு அந்த பகவான் கொடுத்த வாக்கு. சிவபெருமான் அருள், சிவபெருமான் கொடுத்த சக்தி அருள். அந்த அருளை வச்சு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ராசிகள், பிள்ளைகளுடைய திருமணங்கள் எல்லாமே அது வந்துடும். எல்லா விஷயமும் சொல்லுவீங்க. எல்லாரும் வந்துடும். தொழில், திருமணம், எல்லாம் தொழில். ஆமாம், குழந்தை பாக்கியம் எல்லாம் 10 வருஷம் 8 வருஷம் எல்லாத்துக்கும் உண்டு. அது தடைகள் இருந்தால் அதுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் பரிகாரம் பண்ணணும். பரிகாரங்கள்லாம் ரொம்ப அது ரொம்ப வராது. சும்மா அதுக்கு உண்டான பால், பழம், தேன், இவ்வளோதான் எளிய அது சின்ன சின்ன பரிகாரம் தான். அப்படி கொஞ்சம் அதில் கட்டுப்பாடுன்னா அது ஆண்டவனுடைய கொடுத்த விதியை. அது நம்ம செய்யக்கூடிய நம்ம ஆண்டவன் கொடுத்த விதியை வச்சு நம்ம சொல்லும்போது அது ஆண்டவன் அனைவரத்துக்கு நல்லபடியாக ஆகிடுது. சில பேருக்கு அந்த விதிகள் விட்டு இல்லைன்னா ஒரு வட்டம்னா 2 வட்டம் வந்தால் உன்னுடைய விதி இவ்வளோ தான், இவ்வளோ நாள் ஆகும், இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. உங்களால் முடியாத ஆமாம், ஓப்பனாக சொல்லிடுவேன். வெற்றி நீங்கள் அலையாதங்க, அங்கங்கே போகாதங்க, குழந்தைங்கன்னா ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் பண்ணவோ இது போகாதங்க, இது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். ஜோசியம் பார்க்கறதுக்கு இவர் வெற்றிலையை செலக்ட் பண்ணது ஏன்னு கேட்டதுக்கு சிவபெருமான் கொடுத்த வரத்தை பத்தி விளக்கமா சொன்னாரு கருப்பசாமி. எப்படி நீங்க வெத்தலையை தேர்ந்தெடுத்தீங்க? இப்போ ஒரு சில பேர் வந்து ஓலைச்சுவடி பாக்குறாங்க. ஆமா, பாக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து ஜாதகம் பாக்குறாங்க. முதல்ல நான் வந்து வெத்தலையில என்ன தெரியும்? நான் சாமியாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அருள் வந்து இந்த முனீஸ்வரன்
அருள் வாக்கு சொல்லிட்டு இருந்தேன். அருள் வாக்கு சொல்லியிருந்தேன். அருள் வாக்கு ரெண்டு பிடிக்கும், ரெண்டு பிடிக்காது. மக்களுடைய ஏமாற்றமாச்சு. அப்புறம் என்ன செஞ்சாரு, அது பிறகு சிவபெருமான் இருந்தார். முதல் சிவபெருமான் கிடையாது, அது பிறகு சந்திர மகாலிங்க சிவபெருமான் வந்து வெற்றிலை வச்சு பாடுறாருனாரு. அப்போ நான் சொன்னேன், வெற்றிலை வச்சு பார்க்க சொல்கிறேன், கால கடிகாலம் மை மந்திரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்கிறது நான்? அப்போ என் பேரை கெடுக்க பார்க்குறியா அப்படின்னு. இல்லைடா, ஜாதகம்னு பேசுகிறா, கொடி வழி ஜாதகம்னு சொல்லு அப்படின்னு. பார்க்கும்போதே அவள் தாத்தா பாட்டுறது எப்படி வந்தான்னு சொல்லு, எந்த வீட்டில் இருக்கிற, எந்த வீட்டில் இருக்கிற, அப்போ எத்தனை வயசுல ஆரம்பம், என்ன படிப்பு படித்த அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அப்போ எப்படி நான் சொல்கிறேன்னு, வெத்தலை பாடுற அவன் நாவலை வந்துக்கிட்டு இருப்பான்னாரு. அது பிறகு வெத்தலை எடுத்து பார்த்தேன். கற்பட்டில் வந்து முடியாததை கற்பட்டில் நாக்கள் வச்சு எடுத்து பாடுறான், அந்த மேலே இருக்கிற மாறிடுவான். அந்த கிரகத்தை நீ பிடிக்கலாம், இந்த இது நடந்துகிட்டு இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு. சில பேர் ஒன்று போட்டு வருவாங்க, உனக்கு சோதிக்கிறா வருவாங்க, அதை நீ சூடுறத மாதிரி அந்த அவன் மேலே இருந்து ஓடி போயிடும், நீ பாரு அப்படின்னா. அப்படி அந்த மாதிரி பார்த்து அந்த வெற்றிலை காட்டுக்கிட்டு அந்த சிவபெருமான் கொடுத்த சக்தி. இப்போ உங்களுடைய நேர காலம் சிக்கல் இருந்துச்சுன்னா கற்பத்திலிருந்து ஒளியை பார்த்து சுட ஏற்றணும். இன்னும் வர்றவங்களே ஏற்றிருந்தேன் அருள் வரும்போது. இப்போ அப்படி கிடையாது, சிவபெருமான் கொடுத்த வெத்தலை கொடுத்த பிறகு அந்த வெத்தலையே பார்த்து சொல்ல வச்சுருவார். முடியாது, உங்களுடைய எதிர்ப்பு நிறையா இருக்குன்னா சூடத்தை ஏற்றினா அந்த எதிர்ப்பை எடுத்து விட்டு அந்த வெத்தலை பேசணும். நான் அந்த சூட ஏற்றலைன்னா பேச முடியாது, தடைகள் வரும். அப்போ அதை எடுத்து பேசிட்டேன்னா கடகடன்னு உங்களுடைய சரித்திரம் போல் அது வந்துடும். பிறப்பு வளர்ப்பிலிருந்து பாட்டம் மூட்டிலிருந்து எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எதுனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அது இருந்தது. இப்போ எந்த வீட்டில் இருக்க, சொந்த வீட்டில் இருக்கியா, வாடகை வீட்டில் இருக்கியா, எல்லாமே சொல்லுவீங்க. எல்லாரும் வந்துடும், அந்த வெற்றிலே வந்துடும். அது அப்படின்னு வெற்றிலை தான் பார்த்துட்டு பாருங்க, எழுதியா இருக்காரு. அதை பார்த்த உடனே அதை டக்கு ஆமாம், யாரும் தட்டு கேட்க முடியாது. நான் முதல்ல அதை பிடிச்சிக்குவேன், என்னை எதிர்க்க விட்டுறாத, சொன்ன வழிக்கு இருக்கணும், இல்லை முடியாது விளைவிக்கும். அட்ரான்பார் சூடத்தை வச்சு அட்ரா பிறகு அப்படிம்பாரு, அடிச்சு கரெக்டாக. இப்ப இவர் பார்க்கிற வெத்திலை ஜோசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ரகுராம் வெத்திலை, ஊதுபத்தி, கற்பூரம் எல்லாம் கையோட வாங்கிக்கிட்டு வந்திருந்தார். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. ஜோசியர் கருப்பசாமி ஜாதகம் பார்க்கறது மட்டும் இல்லாம உடல்நிலை சரியில்லைன்னு இங்க வர்ற எல்லாருக்குமே தன்னுடைய சக்தியாலையும் இறைவன் கொடுத்த அருளாலையும் வியாதிகளை குணப்படுத்துறாருன்னு கேள்விப்பட்டிருந்தோம். அதை பத்தி கேட்டாரு நம்ம ரகுராம். உடனே எழுப்பணும், இல்லைன்னா விதி இதே நோய்க்கு போய் பாருங்க, இவ்வளோதான் என்னால் முடியும், உனக்கு விதி காலம் இவ்வளோதான், பார்த்துக்கப்பா, உனக்கு முடியலன்னு சொல்லிடுவேன். அதுக்கு நான் முடியும், இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும் பிடிச்சி அதெல்லாம் வேண்டியில்லை. அதுக்கு அந்த இது வாங்கிட்டு வா, அந்த ஜாமான் வாங்கிட்டு வான்னு சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி யாரையாவது மரணப்படுக்கையில் இருக்கவங்களை காப்பாற்றிருக்கீங்க? இங்கே உள்ளூரில் காப்பாற்றிருக்கேன். உள்ளூரில் இந்த இருக்காரு, ஆமாம் உள்ளூரில் காப்பாற்றிருக்கேன். என்ன பண்ணி காப்பாற்றுனீங்க? என்ன பண்ணணும், சூடாக வெத்தலை தான், வெத்தலை அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. ஏற்றி பூஜை பண்ணி கையில் நசுக்கணும், அந்த ஆள் அப்படி எந்திரிச்சிடணும். சூடத்தை கையில் நசுக்குவீங்க? வெத்தலையும் சூடமும் சேர்த்து கையில் நசுக்கி ஒரு 45 வயசு உள்ள ஆடை 2 பக்கம் வச்சுக்கிடுவேன். ஒரு ஆட்டை சூட, ஒரு ஆட்டை வெத்தலை. அந்த ஆட்டை சூடக்கூட இந்த ஆள் வெத்தலையை கொடுக்கணும். நசுக்கு அந்த நாக்கு வெளியே நீட்டி இருந்தாலும் சரி, உசுலாமல் கம்மிட்டு இருந்தாலும் சரி, அப்படியே அந்த ஆள் எந்திரிக்கணும். உள்ளூரில் அந்த எழுப்பி விட்டுருக்கேன். அது சீனி கவுண்டர் இருக்காரு, அவரை எழுப்பி விட்டுருக்கேன். அவர் இன்னும் இருக்காரு, இன்னும் 10 வருஷம் ஆச்சு. நீங்கள் எழுப்பி 10 வருஷம் ஆச்சு, இந்த இருக்காரு இன்னும். இப்போ வேலைக்கு போகிறாரு. அன்னைக்கெல்லாம் அவரை யாருமே நம்ப முடியாது. அதே மாதிரி குழந்தை இல்லைன்ற பிரச்சனை இன்னைக்கு பரவலா இருக்கு. அதையும் இவர் தீர்த்து வைக்கிறாராம். அவளுக்கெல்லாம் பரிகாரம்னா அந்த பழம், தேனு, கல்கண்டு, வாழைப்பழம் எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சு விட்டுருவேன். அதுக்கு அவள் பார்த்து காசு கொடுக்குறேன். இந்த காணிக்கு எவ்வளவு, இந்த பூசைக்கு அப்படின்னா கிடையாது, நீங்களாம் பார்த்து உண்டியில் போட்டு போங்க, இவ்வளோ இந்த எண்ணெய்க்கு கொடுத்துட்டு போங்க, அவ்வளோதான். அதுக்கு எனக்கு 1000 ரூபா கொடு, 500 ஒன்று கேட்கறது கிடையாது. அந்த பழம் தேனெல்லாம் வச்சு என்ன வச்சு அதை பூஜை பண்ணி விளக்கேற்றி அந்த முனீஸ்வரன் வச்சு அப்போ அவருக்கு போட்டுருவேன். முனீஸ்வரன் சன்னதியில் வச்சு போட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது. சில பேருக்கு தாமசப்பட்டுச்சுன்னா அந்த ராசியை பிடிச்சி ஐயா கொஞ்சம் ரேட்டாக கிடைக்கும், அவசரப்படாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். வெற்றியில் ஆஸ்பத்திரி போய் செலவழிக்காங்க, வெற்றியில் ஆஸ்பத்திரி செலவழிக்காங்க, செலவழிச்சாலும் ஒன்றும் ஆகாது. அப்போ இந்த டயம் தான் அதுக்கு நம்ம கூடி வரும்போது கூடி போகுது. அதுக்கு அவங்க நான் குழந்தைய கொடுத்துட்றேன், இந்த அந்த பூசை பண்ணுங்க, 10 ரூபா ஆகும், இந்த பூசை அதெல்லாம் கிடையாது.
நான் செய்கிற பூஜை கிடைச்சி பார்த்துக்குங்க அப்படின்னா ஆற்றுல வெட்டி செய்யணுங்க இவ்வளோ ரேட் ஆகும். இத்தனை வயசு வரைக்கும் அந்த ஜாதக நீதிக்கு வந்துடும் வரல. வந்து கொடுக்கும்னா தான் அந்த பரிகாரத்தை பண்ணுவேன். அதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். இது எல்லாத்துக்குமே மேலா செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தகடுகள்னு நிறைய பேர் இவரை தேடி வர்றாங்களாம். இது எல்லாத்தையுமே ஒரு செம்பு தண்ணியிலேயே எளிமையா தீர்த்து வைக்கிறதா சொன்னாரு ஜோசியர் கருப்பசாமி. தண்ணி செம்பு வச்சு இந்த செய்வனை இதுகளுக்கு பாருங்க கோளாறு, இதுக்கெல்லாம் தண்ணி வச்சு வீட்டுக்குன்னா அந்த செய்வனை தகடுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது நேரம் ஊற்றிடுவேன். அவ்வளோதான். தோண்டி ஒரு நிமிஷம் போட்டு இப்படி தண்ணியை ஊற்றி விட்டுருவேன். யாருக்கும் பாதிக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு போகக்கூடாது. தண்ணி விட்டு விளைவிக்கணும். திரும்ப ஒரு நாள் வரக்கூடாது. அப்படின்னா தண்ணியை வச்சு செஞ்சு செய்வனை செஞ்சவங்கள அந்த தண்ணியை வச்சு எழுப்பிடுவேன். அதை வச்சு கட் போக வச்சிருவீங்க. இப்போ போக வச்சுருவேன். அப்புறம் தண்ணியை ஒரு வருஷம் தண்ணி. நீங்கள் செய்வனை செய்வீங்களா? நான் செய்ய மாட்டேன். நீங்கள் செய்ய மாட்டீங்க? தொட மாட்டேன். இந்த கெட்ட பலிக்கே இறக்க மாட்டேன். கெட்ட காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டேன். களவுடி சொல்ல மாட்டேன். அது ஒன்று இருக்கு. களவுடி. இந்த களவுகள் இருக்குல்ல, அந்த குறி வந்து சொல்ல மாட்டேன். என் வீட்டில் ஜாமனை தூக்கிட்டாங்க, ஆட்டுக்குட்டி தூக்கிட்டாங்க, மாட்டை கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். போனது எங்க போயிருக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல ஒரு சில பேர் வெத்தலையில மை போட்டு இந்த அது பார்க்குறாங்க. எனக்கு அந்த ஜோடி கிடையாது. வெத்தலை ஜாதகம் அவருடைய நினைவுகளுடைய எப்படி நடக்கு, எப்படி இருக்காங்க, என்ன வேலைக்கு அதிகாரம், இந்த வேலை செஞ்சால் நல்லா இருக்கு, இந்த வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சொல்லுத்தேன். அதுக்கு அந்த வெத்தலையை வச்சுக்கிட்டு அந்த அது இருக்கு இதுக்கு போட்டு பார்க்குறலாம் கிடையாது. ஒன்லி ஜாதக பலங்கள் மட்டும்தான். ஜாதக பலன்னு அது வந்துடும். இப்ப இவர் பார்க்கிற வெத்திலை ஜோசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ரகுராம் வெத்திலை, ஊதுபத்தி, கற்பூரம் எல்லாம் கையோட வாங்கிக்கிட்டு வந்திருந்தாரு. வெத்திலைய ஜோசியர்கிட்ட கொடுத்தாரு. ரகுராமோட விவரங்களை கேட்டாரு ஜோசியர். வெற்றிலைய வாங்கி பிரிச்சு பார்த்த ஜோசியர் கண்களை மூடி தியானம் பண்ற மாதிரி இருந்தாரு. இப்ப வெத்தலைய கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மூக்க அடைச்சுக்கிட்டு என்னமோ பண்ணாரு. இப்ப ரகுராம் கிட்ட சூடத்தை ஏத்த சொன்னாரு. எரியிற சூடத்தை நாக்குல வச்சுக்கிட்டாரு. சூடம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. எரியிற சூடத்தை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம ரகுராமுக்கான பலன்களை மலமலன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு வெத்திலை ஜோதிடர். அப்பாடி வீட்டில் பூரி வீட்டில் இருக்க முடியாது. அப்பாவா கட்டின வீடாக இருக்கலாம், இல்லைன்னா வாடகை வீடாக இருக்கணும். அப்பா கட்டின வீட்டுக்கா பூரி வீட்டுக்கா? பூர்வீக வீடு. பூர்வீக வீடு இருந்தால் பெண் வீடே வந்தால் அம்மா பேருக்கு இருக்கலாம், பாட்டி பேருக்கு இருக்கலாம். அப்பா பேருக்கு தாத்தா பேருக்குலாம் இருக்க முடியாது. அம்மா பேருக்கு தான் இருக்கு. அம்மா பேருக்கு தான் இருக்கலாம். அதில் எந்த ஒரு தடைகள் கிடையாது. இன்றைக்கி அப்பா பேருக்கு இருந்திருந்தா ஆண்களுடைய குழந்தைகள் வந்து முன்னோர்கள் வாக்குவாதங்கள், புத்திர வாக்குவாத தோஷங்கள், ஏதோ செய்ய வேண்டியதை கொஞ்சம் செய்யாதனால இந்த வாக்குவாதத்தில் வந்து அப்பா வீடு இருந்துச்சுன்னா அதிர்ச்சிகள், பூரி வீடு இருந்தால் குழப்பங்கள், அப்பாவுக்கு சொல்லு அஷ்டங்கள் இருக்கும். அந்த முன்னோர்கள் சொல்லு அஷ்டம். அப்பாவுக்கு உடல்நிலையில் வந்து எந்த கோளாறு இருந்தாலும் அஷ்டங்கள் பண்ணணும். இன்றைக்கி அப்பா பேருக்கு வீடு இருந்தால் அம்மாவுக்கு உடல்நிலைகள் வந்து மெடிக்கல் சொல்லு நிறையா வரும். அம்மா பேருக்குனால அப்படி இல்லை. சொல்லுவருக்கும் முடிவுக்கு வராது. உணவுகளை தான் சாப்பிடணும். 32க்குள்ளே ஒரு திருமண பரிகாரம் பண்ணி ஆகணும். திருமணம் முடிச்சாச்சா? 32க்குள்ளே திருமண பரிகாரம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஜாதகத்தில் இருக்குது. உங்கள் ஜாதகம் டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் ஜாதகம். 32 மாதிரி என்ன பரிகாரம் பண்ணணும்னா இது வந்து மாங்கனிய புத்திர பரிகாரம்னு ஒரு ஐயரை வச்சு பண்ணணும். எங்கே பண்ணால் முருகன் கோயிலில் பண்ணணும். முருகன் கோயிலில். ஆமாம், ஒரு ஐயரை வச்சு ஒரு திருமங்கலையை வச்சு அந்த முருகனுடைய இது பண்ணி வச்சேன்னா அந்த தோஷங்கள் இல்லை. ஏன்னா 32 அதுக்குள்ளே முடித்தா தாரம் 2 சொல் பரிகள் வரும். அதுக்குள்ளே நீங்கள் ஜாதகம் நல்லா இருக்குன்னா பேரராசி முடிக்கக்கூடாது. ஒன்று பேரராசி முடிச்சாங்கன்னா பேதகங்கள் வரும். அதனால் பெண்ணு வந்து ராசியான பண்ணு தான் வரும். அதை நீங்கள் பார்த்து முடிக்கணும். இப்போ முடித்தோம்னா தாய் இல்லாது தாப்பல்லாது ஆண் வருஷம் இல்லாதவனா இப்போ முடிக்கலாம். தாய் தாப்பல்லாத ஆண் வருஷம் இல்லாதனா 29க்குள்ளே. சகோத்தியம் எல்லாம் முடிக்கணும்னா 32க்கு மேலே. அப்படி தான் இருக்குது ஜாதகம். அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி நீங்கள் என்னென்னா முருகன் வச்சு ஒரு திருமண தோஷம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப செலவு இல்லை, ஐயரை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தம்பதி தன்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு ஜோசியம் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கான தீர்வை சொன்னாரு நம்ம வெத்திலை ஜோசியர். அதோட அவங்க கொண்டு வந்த ஜாதகத்தையும் பார்த்து சில பரிகாரங்களை அவங்களுக்கு சொன்னார். 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு.
மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அடுத்ததா ஒருத்தர் வந்து அவர் எதிரில் உட்கார்ந்தார். அவருக்கும் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சவரு இடையில நம்பர்களை சொல்ல சொன்னாரு. அந்த நம்பர்களை வச்சு ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏன் மூணு நாளுக்கு உங்கள் வரியில் வந்து ஒரு கன்னியாகப்பட்ட திட்டு முறைப்பாட்டு இருக்குது. பாவ தோஷங்கள்லாம் கிடையாது. அப்போ அப்பாவோட அப்பா முன்னாடி என்ன பட்டுனா ஏதாவது தாரம்னு தள்ள நீ ஆணை பண்ண பார்த்து நல்லா வேண்டி வீடு வந்து அப்பாவோட பூரி வீடு இருக்க முடியாது. மின்னு வீட்டு எடுத்தான் பின்னு வீட்டு எடுத்தான் பகைங்கிறான். இன்றைக்கி வீடு கட்டியிருந்தாலும் அந்த வீட்டில் உட்கார முடியாதுங்க. நீங்கள் எங்கே போனாலுமே மன பொறுமை மன அடக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து வரணும். இதில் வந்து உங்கள் தெய்வம் 61 வண்டி கையில் சுங்கம் கட்டி அல்வா பிடிச்சி வரக்கூடிய தெய்வம் அம்மன் இருந்தாலும் மின்னுவடி இருக்கிற தெய்வங்களாக இருக்கிறதுல 21 வண்டி அப்படியே உட்காந்துருக்கணும். இந்த அம்மாவை நீங்கள் இந்த அளவுக்கு இருக்க முடியாது. நீங்கள் ஏன்னு கேட்டான்னா யாரோடத்துலேயும் ஒரு உண்மையை உரையை சொல்லி வாதாட்டம் பண்ணக்கூடாதுங்க. உங்களுடைய மனைவிக்கு அடிக்கடி உடல் காவலியாகப்பட்ட ஒன்றும் இல்லாத ஒரு அஷ்ட குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மெடிக்கல் போவேண்ணே காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் ஒரு எலுமிச்சை மரத்தை கடிச்சு மட்டும் போட சொல்லுங்கள். அதுலேயே சரியாக போகும். சூரியனை தரிசனம் பண்ணி அப்படி ஒரு வாரத்துக்கு செஞ்சிருச்சுன்னா இன்னும் பார்க்க வேண்டாம் வீட்டில். பாப்பாவுக்கு பிறகு பாப்பாவுக்கு 31 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. பாப்பாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முருகன் கோயிலில் ஒரு பாலரிசி மட்டும் பண்ணுங்கள். என்ன நம்ம பண்ணணும்னா பௌர்ணமிக்கு அதுக்கு பலன் நடக்கலைன்னா என்னை வந்து பார்க்கலாம். இந்த வீட்டை சுற்றி எதிர்ப்பு இருக்கும் அவங்களுடைய இது. ஏதோ நீ கண்டுக்கிறாமல் போய் கண்டுக்கிறாமல் வந்துடுங்க. என்னென்னா என்ன அவ்வளோ அந்த அளவுக்கு பாருங்க. கொடுக்குறவங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. தூக்கத்தில் எதுவும் சிந்தனை பண்ணாங்க. அது மாதிரி நமக்கு மனசை ஒரு டென்ஷன் ஆகி இந்த வேலை பார்க்குற கூட எதுக்க வேண்டி வந்துடும். கப்புன்னு பிடிப்பாங்க கையை பிடிச்சது போல. பிடிக்கலையா அவங்களுக்கு வேகம் உண்டாகும். பார்த்துக்குங்க. தண்ணி எண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்குங்க. தமிழில் இருக்குது. வேறு என்ன பண்ணுவோம். இப்போ ஒரு தம்பதி தன்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு ஜோசியம் பார்க்க வந்திருந்தாங்க. இவங்க ஏற்கனவே இங்க வந்து ஜோசியர்கிட்ட பரிகாரங்களை கேட்டு பலன் அடைஞ்சவங்களாம். இப்ப வேற ஏதோ நல்ல காரியத்துக்காக கேட்க வந்திருக்காங்க. அவங்களுக்கான தீர்வை சொன்னாரு நம்ம வெத்திலை ஜோசியர். அதோட அவங்க கொண்டு வந்த ஜாதகத்தையும் பார்த்து சில பரிகாரங்களை அவங்களுக்கு சொன்னார். அதை வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா படிப்பு வந்தால் வாத்தியாருக்கு அப்படின்னா ஐடி பால்ட்டிங்கு இந்த 2 போடலாம். அப்படிங்கும்போது வேலை எப்படி இருக்குது அவருக்கு 10 படித்தாலும் 10 போட்டிருக்கான் வேலை கிடைக்கும். உடல்நீதி உடல் அஷ்டங்கள் ஏதாவது ஒரு சொல்ல அஷ்டம் அவருக்கு இருந்தால் என்ன செய்ய காலையில் வந்துருச்சு தாய் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பண்ணிவிட்டா ஒன்றுமே பார்க்க வேண்டாம். இன்றைக்கி ஜாதகம் தப்புத்தேன் இங்கே லக்கணம் இல்லை ராசி போட்டிருக்கேன் வேலையினுடைய இதில். அப்போ தகப்பன் வீடு கட்டலாம் தொழில் ஏதாவது சொல்லுக்குள்ளே பார்க்கலாம். இப்படிலாம் இதில் இருக்குது இல்லை. அந்த ராசி பிறந்தவங்க லக்கணம் இல்லாமல் அந்த லக்கண ராசி என்ன போட்டிருக்காங்கன்னா 6ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தால் உடலில் எல்லாத்துக்கும் ஒரு பாதிச்சு விட்டுருக்கும். அப்போ வீட்டு கோளாறோ அந்த கோளாறெல்லாம் சொல்ல வேண்டியது. தாய்க்கெல்லாம் அனலாக நெருப்பாக கொளுத்திக்கிட்டு இருக்கும். இப்போ விட்டு வாங்கியாச்சு. இப்போ தானே வாங்கியிருக்கு. வாங்கி 28 நாள் ஆரம்பிட்டுருக்கேன். எத்தனை நாள் ஆச்சுன்னா நீ ஒன்றும் பண்ணாது. நீ ஒரு அளவுக்கு வந்துடும். இதே மாதிரி காலையில் சூரிய தரிசனம் பண்ணுங்கள். ஒன்றும் பண்ணாது. அதுமாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஆமாம். சாதம் தண்ணிக்கு எத்தனை நிமிஷம் சாப்பிட்னா 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 4 நிமிஷம் இதில் விடுதலை இருக்குது. இப்போ நீ கூட்டி போட்டாலும் கூட்டி போட முடியாது. சாதத்தை பார்த்தோன்னா கூட்டி போடுறான் பார்த்துட்டேன். உங்களுக்கு லக்னம் ராசியை வச்சு கூட்டிடுவாங்க. லக்னம் தான் முக்கியம். அது இல்லாதனால 4 அதனால் என்ன 12 நீங்கள் இப்போ விட்டு வாங்கினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக இருக்கும். அடுத்ததா அந்த பையனுக்கும் பெண்ணுக்கும் முகத்துல தண்ணியை அடிச்சு விட்டாரு. கடைசியா எல்லாருக்கும் விபூதி கொடுத்து அனுப்பி விட்டாரு. நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில எத்தனையோ ஜோசியர்களை நாம பார்த்திருக்கோம். ஆனா வெத்தலைய வச்சு ஜோசியம் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. இந்த வித்தியாச அனுபவத்தை நேயர்களுக்கு கொடுத்த திருப்தியோட அங்க இருந்து கிளம்பணும். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.